கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற வல்லமைகளில் ஒன்று பேச்சு வல்லமை. நீங்கள் பேசுகிற காரியம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியையும் கொண்டு வருகிறது. 1000 பேர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் யார் திறமையாய் பேசுகிறார்களோ, அறிவாய் பேசுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி வாழ விரும்புகிறீர்கள், நடக்கிறீர்கள். ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் பேசிய தேவையற்ற சில வார்த்தைகள் உங்கள் உறவுகளையே முறித்து போட்டு விடுகிறது. ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இந்த வசனம் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்று. இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அதை கேட்கும் பொழுது நமக்கு சற்று பயமாயிருக்கிறது. ஆண்டவர் நரகத்திலே தள்ள வல்லமை உடையவரா, என்னை நரகத்தில் தள்ளிவிடுவாரா என்று யோசிக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பயப்படாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கடினமான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது கூட கடினமாய் சொல்வதை போல சொல்லிவிட்டு அதன் பிறகு மென்மையாய் பேசுகிறார். ஒரு வேடிக்கையான ஒரு சரித்திரம் ஒன்றை படித்தேன். ஒரு தேவ ஊழியருக்கு இன்னொரு ஊழியர் மேலே பயங்கர வருத்தம். ஆகவே கோபதாபமாய் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். இமெயில் எழுதிவிட்டு அந்த இமெயிலை தன் நண்பருக்கு அனுப்பிவிட்டு அவர் சொன்னாராம், இந்த இமெயிலுக்கு ஒரு டைட்டில் போட்டுக்கொடு என்று கேட்டாராம். இந்த அனுப்பினாரே அவர் எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயர் கம் டு ஜீசஸ் என்பது. அவருடைய நண்பர் அவருக்கு பதில் எழுதினாராம், கோ டு ஹெல் பை த ஆத்தர் ஆஃப் கம் டு ஜீசஸ் என்று எழுதினாராம். இதை பார்த்தவுடன் இந்த கடிதத்தை எழுதினாரே அவர் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தாராம். கம் டு ஜீசஸ் என்று ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு ஒருவரிடத்தில் இருக்கிற கோபத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு கோ டு ஹெல் என்று எப்படி எழுத முடியும் என்று அந்த இமெயிலையே அனுப்பாமல் அந்த நண்பரோடு ஒப்புரவானாராம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு நண்பருடைய செயல் பாருங்கள். கோபதாபமாய் இருந்த ஒரு நண்பனை மனம் மாற்றும்படி வைத்தது இன்னொரு நண்பனுடைய வார்த்தை. நீங்கள் கூட அப்படித்தான் குடும்ப உறவுகளில் இப்படியும் பேசியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி பேசிவிட்டீர்கள். இதை தவிர்த்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தவிர்க்காது விட்டுவிட்டீர்கள். கொஞ்சம் நிதானமாய் பேசியிருக்கலாம், ஆனால் கோபமாய் பேசிவிட்டீர்கள். இதன் விளைவு என்ன? குடும்பத்திலே உறவுகளில் விரிசல். மனைவிகள் சில வேளைகளிலே தங்கள் உள்ளத்தை எல்லாம் கணவனிடம் கொட்டி விடுவதால் கணவன் கோபம் அடைகிறான், உறவுகள் பிரிகிறது. கணவன் கொஞ்சம் கோபத்தை அடக்கியிருந்தால், மனைவியிடத்தில் சற்று நிதானமாய் பேசியிருந்தால் அந்த உறவு முறிந்திருக்காது. இன்றைக்கு உங்கள் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் தானே உங்களோடு கூட பேசுவார். ஒவ்வொரு முறை பேச துவங்கும் முன்பும் ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் கற்றுத்தருவார். அவர் தருகிற வார்த்தையின்படி பேசுங்கள். உறவுகள் உடையாது, மாறாக உறவுகள் கட்டப்படும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தேவனே, பரலோக பிதாவே, நாங்கள் பேச வேண்டுவதை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் போதிப்பீர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கிற பேச்சில் கட்டுப்பாடு இல்லாத அந்த நிலைமையை மாற்றி போட்டு என்ன பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பேசி வாயிலை வெளிப்படுத்துங்க. மோசையை பார்த்து சொன்னீங்க, உன் நாவோடு நான் இருப்பேன் என்று. எரேமியாவை பார்த்து சொன்னீங்க, உன் வாயிலை என் வார்த்தைகளை அருள்வேன் என்று. இன்றைக்கு யாரெல்லாம் வார்த்தைகளின் தவறான உபயோகத்தினால் உறவுகளை உடைத்து கவலையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இனிமேல் பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் போதிக்கிற வார்த்தைகளை பேசி உறவுகளை கட்ட உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகிற வார்த்தைகளுக்காய் காத்திருங்கள். அவசரப்பட்டு பேசி உறவுகளை உடைத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி பேசி உறவை கட்டுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.